ராமேஸ்வரம் நகராட்சிக்குட்பட்ட குப்பைகளை கொட்டும் வடகாடு குப்பை சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் வனம் மீட்பு பூங்காவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் சேரக்கூடிய அனைத்து குப்பைகளையும் கொண்டு வந்து இங்கே தான் சுத்தப்படுத்தி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்றதை பிரித்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதா இந்த திராவிட மாடல் அரசு சொல்கிறாங்க. எப்படி திருப்பூரில் வந்து இடுவாயில் வந்து குப்பைகளை கொட்டி அந்த ஊரை குப்பை நகரமாக மாற்றி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள குப்பைகளை ஃபுல்லாக கொண்டு வந்து இந்த வடகாடு பகுதியில் கொட்டி அசுத்தமாக்கி கொசு மற்றும் நோய் பரப்பும் இடமா இந்த வடகாடு குப்பை கொட்டும் இடம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்தில் மின் இணைப்பு இல்லாமல் தற்சமயம் தான் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 10 வருஷமாக கொட்டக்கூடிய குப்பைகள் வந்து மலை போல தேங்கி நிற்கிது. இதை நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியரும் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த பகுதியை சுத்தம் பண்ணி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராத பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இடுவாயில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சோ அதுபோல ராமேஸ்வரம் பகுதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்புங்கிறத சொல்லி நகராட்சி நிர்வாகம் வந்து சுத்தமாக செயலிழந்து போய் குப்பைகளை எப்படி கையாளுவதுன்றதே தெரியாம அங்கங்க கொட்டி குப்பை மேடு ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் முடிஞ்சா அவங்க இந்த குப்பையை சுத்தம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அப்படி இல்லைன்னா எப்படி சுத்தம் பண்றது, எப்படி குப்பைகளை கையாளுறத நகர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து ஒரு குழு அமைத்து இதை நாங்களே சுத்தப்படுத்தி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இங்க வடகாடுன்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்க சுமார் ஒரு 500 குடும்பம் இருக்காங்க. பருவதம் இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா பிள்ளை குழம்பு பூரா மீன்பிடி ஏரியா. இந்த மீன்பிடி ஏரியால இருக்கக்கூடிய நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு தான் இந்த குப்பைகளை பூரா கொட்டுறாங்க. குப்பை கொட்டும் இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குப்பை கூட இருக்காது. இதை சுத்தி குப்பை காடாக்கி மீன்பிடியும் பாதிச்சிருக்கு. இதனால ஆற்று பகுதியில் மீன்பிடித்து வாழக்கூடிய மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி மீனவர்களோட வாழ்வாதாரத்தை சுத்தமா இந்த நகராட்சி நிர்மூலமாக்கி இருக்குன்னு தான் சொல்றோம். நாங்க நகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்ததுக்கு அவர் தற்சமயம் தான் பணியில சேர்ந்திருக்கிறதாவும் 6 மாத பொறுப்புல வந்ததுனால எதையும் முழுமையா செய்ய முடியல. இது 10 வருஷம் 15 வருஷத்து குப்பை, என்னால முடிஞ்சளவு நான் செயல்பட்டு இருக்கேன்ற சொல்லியிருக்காரு. நாங்கள் நகர் பாரதிய ஜனதா கட்சி தலைவரோட தலைமையிலையும் மாவட்ட தலைவரோட தலைமையிலையும் ஒரு குழு அமைக்கிறோம். இந்த குப்பைக்கு நம்ம என்ன தீர்வு சொல்றதுன்றதை வந்து நாங்கள் ராமேஸ்வரம் பொதுமக்கள்கிட்டயே ஒரு கோரிக்கையாச்சு. அவங்கள்ட்ட கருத்து கேட்டு இதை எப்படி சுத்தம் பண்ண போறோன்றதை மக்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் சரி பண்ணணும்ன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். என்னோட பேர் எஸ். சங்கர், 8வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர்.